அனைவருக்கும் வணக்கம். நம்மளில் பல பேர் தெரிஞ்சவங்க அறிஞ்சவங்க சில பேர் பார்த்திங்கன்னா கிரிவலம் வருவதை நம்ம பார்த்துருப்போம். இப்போ நம்மளுடைய கோச்சார கிரகத்தில் நம்மளுடைய குரு பகவான் அப்படிங்கிறவங்க கடகம் அப்படிங்கிற வீட்டுக்கு வந்திருக்காங்க. அப்படின்னா இந்த கடகம் அப்படிங்கிற வீட்டுக்கு குரு வந்தார் அப்படின்னா சில அட்சயலக்கணம் கொண்டவங்களுக்கு அவர் சில விதமான பனிஷ்மெண்ட் கொடுக்கணும் அப்படிங்கிற தன்மையில் உண்டு. அதில் முக்கியமாக யார் அப்படின்னா 3 பேர். யார் அப்படின்னா சிம்ம அட்சயலக்கணம் கொண்டவங்க, தனுசு அட்சயலக்கணம் கொண்டவங்க, கும்ப அட்சயலக்கணம் கொண்டவங்க. இந்த 3 பேர் தன்னைத்தானே உடலை அதாவது வற்புறுத்தி கொண்டால் நம்மளுக்கு வருகின்ற பிரச்சனைகள் குறையும். எப்படி அப்படின்னா நம்மளுடைய கும்ப அட்சயலக்கணம் போகிறவங்களுக்கு 6ஆம் இடம் ரணருணரோக சத்துருஸ்தானத்தில் குரு வர்றார், தன்னுடைய பார்வையால் 12 பார்க்குறாரு. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா தனுசு அட்சயலக்கணம் கொண்டவங்களுக்கு குரு பகவான் ஜாதகர் தான் அவர் 8ஆம் வீடு அப்படிங்கிற அட்டமஸ்தானத்திலேருந்து தன்னுடைய பார்வையால் 12 பார்க்குறாங்க. சரிங்களா? இப்படி இருக்கிறனாலையும் மேற்கொண்டு பார்த்திங்கன்னா சிம்ம அட்சயலக்கணம் கொண்டவங்களுக்கு அட்டமாதிபதியே யாருன்னா குரு. அவர் பார்த்திங்கன்னா 12ஆம் வீடு அப்படிங்கிற கால் பாதம் அப்படிங்கிற இடத்துக்கு வர்றாங்க. அப்படின்னா இந்த நேரத்தில் நம்மளோட காலை ரொம்ப கஷ்டப்படுத்தி துன்புறுத்தப்படுவது போல் நாம் அந்த கிரிவலம் அப்படிங்கிற கொஞ்சம் நடந்து போகும் பொழுது நம்மளுக்கு எதிர்பாராமல் வருகின்ற கால் சார்ந்த பிரச்சனைகள், அதீதமான விரயங்கள், இது எல்லாமே சரியாயிடும். நம்ம ஒரு ஊருக்கு போய் தான் அங்கே போய் கிரிவலம் வரணும். அப்போனா பயணங்கள் மேற்கொள்கிறோம், அப்போனா பணம் செலவழிக்கணும், பணம் விரயமாகுது, நேரம் விரயமாகுது. சரிங்களா? அப்படி விரயம் பண்ணி நம்ம தெய்வத்தில் சரணாதி அடையும் பொழுது அந்த தெய்வத்தின் அனுகிரகால நம்மளுக்கு வருகின்ற எதிர்மறை சக்திகள், எதிர்மறை ஆற்றல்கள் அனைத்தும் நம்மளுக்கு ப்ளஸ்ஸாக நம்மளுடைய எதிர்கால திட்டமிடுவதற்கு உகந்ததாக நம்மளுடைய ஆன்மீக ஆற்றல் அப்படிங்கிறது நம்மளுக்கு ஒரு சேமிப்பாக நம்மளுக்கு பயன்படும். அப்படி இருக்கனால சந்தர்ப்பம் கிடைக்கிறவங்க எல்லாருமே இந்த 3 அட்சயலக்கணம் கொண்டவங்க பக்கத்தில் இருக்க ஏதாவது ஒரு கோயிலில் கிரிவலம் போவதை ஒரு கடமையாக வச்சுக்கோங்க. எப்போ வரைக்கும்? கடகத்தை விட்டு குரு பகவான் நகழுகின்ற வரைக்கும் இதை கண்டிப்பாக செய்யணும். இப்படி செய்கிறப்ப நம்ம வாழ்க்கையில் நல்லா இருப்போம். இதை நம்ம எப்படி உணர முடியும்? ஒரு மாணவன் தப்பு செய்து விட்டான் அப்படின்னா வாத்தியார் நேரடியாக அடிக்க மாட்டார். அவர் என்ன சொல்வார்? உக்கி போடு, ஒரு 50 உக்கின்னு போயிடுவார். ஆனால் அவன் அந்த 50 உக்கி போடுறான் அப்படின்னா அவனுடைய தொடை நரம்புகள், கால் பாதங்கள் அனைத்துமே வலிக்கும். வீட்டுக்கு போனப்புறம் உணர்வான். அப்படின்னா அவர் கையால் அடிக்கலை, ஆனால் சொல்லால் சொல்கிறார். உக்கி போடுன்னு சொல்கிறாரு, உக்கி போட்டால் அந்த மாணவனுக்கு வலிக்குது. இது போல தான் சில நேரங்களில் நமக்கு நம்மளே தண்டனை கொடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கடவுள் தர்ற தண்டனையிலேருந்து நம்ம கொஞ்சம் தப்பிச்சுக்கலாம். சரிங்களா? நம்மளுடைய முன்ஜென்ம கர்ம வினைகளை நம்ம அனுபவிக்கிறதுல கொஞ்சம் குறைஞ்சி நம்மளே திருத்திக்கலாம். சரிங்களா? அனைவரும் சந்தர்ப்பம் கிடைக்கிறவங்க இந்த 3 அட்சயலக்கணம் கொண்டவங்க கிரிவலம் போங்க. அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன்.